பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனா நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்தைக்கு பிறந்த நாள் வருது. அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஒய்ஃப் இப்போ அந்த வேலை தான் இருக்காங்க. அவ்வளோ கால் பண்ணி ½ ஆகுது. நான் வந்து இங்கே ஒரு ½ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டின்னு குழந்தை ரொம்ப பாவம் டயர்டாகி வந்துட்டுருக்கா. கால் மேலே கால் பண்ணி எனக்கு இன்ச்சாக வந்துட்டுருக்கு. ஏன்னா நாளைக்கு அந்த இடத்துல ஒரு ரேசிங்காக அங்கே அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டுருக்கு. கார் ரேஸோட அந்த பீச் வரும் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அந்த சைடில் ஃபுல்லாகவே டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. சரி, நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்த அப்புறமா சரி நம்மளும் போய் பர்ச்சேஸ் என்ன பண்ணலாம், குழந்தைக்கு நாளைக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியல. அவங்க வந்தால் தான் போய் அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். அப்புறம் நான் உங்களுக்கு அந்த என்ன வாங்கினேன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோ டயர்டாக இருக்குது, உட்காந்து போர் அடிக்குது. பாருங்க, ஒரே டிராஃபிக். இங்கே கொஞ்சம் மழையும் பெஞ்சிருக்கு. தெரியுங்களா, அந்த சைடு இது பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்களா மழை பெஞ்சு சென்னையில் லைட்டாக தூரல் ஆரம்பிச்சது. போர் அடிக்குதுங்களே. சரி, அவங்க வந்து அப்புறமா அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் போக வேண்டியதான் கடைக்கு. பார்ப்போம் என்ன இருக்கும் பிடிச்சிருக்கு என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு குழந்தை நாளைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க தெரியல. பட் அது அவனுக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும் போய் வாங்குறது. பார்ப்போம் என்ன பிடிச்சிருக்கு என்ன. முதல்ல என் ஒய்ஃப் அங்கே கூப்பிட்டு போயிட்டு என்ன ப்ரைஸு என்ன இருக்குது, அதுவும் டாய் ஷாப் போகலாம். ஓகேங்களா, சரிங்க. ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, கிளியராக இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த மொபைலோட ஸ்பீக்கர்லேருந்து அந்த சவுண்டு கிளியராக இருக்காது. இருந்தாலும் சும்மா ஒரு அப்டேட்டுக்காக தான் நான் சரி ஒரு வீடியோ எடுத்தேன். என் வாய்ஸு அவ்வளோ கிளியராக இருக்காதுன்னு தோணுது. என்கிட்ட மைக்கெலாம் இன்னும் நான் பர்ச்சேஸ் பண்ணலைங்க. இதுக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா நான் நம்ம வீடியோ எடுக்கும்போது எல்லா வாய்ஸும் கிளியராக கேட்போம். இதோ ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் அட்டென்ட் பண்ணேன். அவங்களுக்கு தாங்க கால் பண்ணாங்க. இப்போ தான் டேர்னிங்கில் ரீச் ஆகிட்டாங்களாம். உடனே ஓகே அப்படியே கிளம்ப அப்படியே போக வேண்டியதுதான். இந்த பக்கம் தான் போகணும். இந்த சைடு சவுக்கார் பேட்டை டுவர்ட்ஸ் இந்த சைடு தான். ஓகே, வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் கால் பண்ணாங்க. அவங்க வந்தோடனே அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் இல்லை கிஃப்ட் வாங்க போகலாம். ஓகே, பாய். பாருங்க மழை பெஞ்சு எப்படி இருக்கு. மழை பெஞ்சு அங்கங்கே கொஞ்சமாக தூரல் கொஞ்சம் நேரம் பெஞ்சது. ஈவினிங்காக ஃபினிஷு. கிளைமேட் கொஞ்சம் வார்மாக இருக்குது. தண்ணி அங்கங்கே கொஞ்சம் எப்பவும் போல தான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் கால் வந்தது. ஒய்ஃப் அவங்க அதான் கிட்ட வந்துடுறேன்னு சொன்னாங்க. வந்துட்டேனே நாங்கள் அப்படியே பேக் சைட் இந்த பக்கம் அப்படியே டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போகணும். இந்த சைடு போயிட்டு அந்த பக்கம் தான் சவுக்கார் பேட்டை. அங்கே தான் டாய் ஷாப் இருக்குது. அந்த டாய் ஷாப்பில் என்ன பர்ச்சேஸ், அங்கே போய் என்ன பிடிச்சிருக்கு, எவ்வளோ ப்ரைஸுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஷாப் கூட வந்து ஷாப் போட்டு எங்கே நம்ம பைக்கா 50%
சரி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க இல்லையா அப்படியே வேணா உண்டியா போட்டாங்கன்னா அது ஒரு நாசமாயிடும். இல்ல நம்மளுக்கு வீட்டில் விளையாடுறது பசங்க கூட ஓகே வேற